ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் காலையிலே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை தான் களைஞ்சிட்ருக்குறேன். நேற்று வந்து பூஜா வந்து சந்தைக்கு போயிருந்தாளா, நிறைய காய் கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தா. சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீரையை செஞ்சிடலாம். காய் கூட கொஞ்சம் தாங்கும், கீரை வந்து தாங்காது இல்லையா, அதனால கீரை செஞ்சிடலான்ட்டு கீரை குழம்புக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பூஜாவுக்கு வந்து சாதமும் கீரை குழம்பு தான் கேஸ்லேயே வச்சுட்டேன். நான் சாதம் உள்ளே வெந்துட்டுருக்கு. சாதம் பாப்பாங்களுக்கு கஞ்சி வச்சுட்டேன். இன்றைக்கி பன்னு இல்லை அவங்களுக்கு, ஏன்னா பால் வாங்கிட்டு வரல பூஜா, அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பன்னு இல்லை, அதனால் கஞ்சியை வச்சு விட்டுட்டேன். அதுவும் வெந்துட்டுருக்கு. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போ 7:30 ஆயிடுச்சு, தண்ணி வேறு வந்துடும். கீரை குழம்புன்றதுனால சட்டியில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், தண்ணி அந்த சட்டி வந்து யூஸ் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆகுதா, அதனால் அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்னுட்டு ஆல்ரெடி தண்ணி ஊற்றி காய வச்சுட்டேன். அதை இப்போ அதை எடுத்து ஊற்றிட்டு திருப்பி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே தான் கீரை குழம்பே செய்ய போகிறோம். ஆனால் கீரை மட்டும் களைஞ்சி வச்சுட்டேன். பசிக்கு தான். அங்கே பாருங்கள், இன்னொருத்தி எழுந்து வரா பாருங்கள். அவளுக்கு உடம்பு சரியில்லை, நேற்று இருந்து உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது அப்பப்போ. சரிப்பா, சரி செஞ்சிடலாம். பருப்பெல்லாம் அடுப்பில் போட்டு வச்சிட்டேன். சரி, பருப்பு வேவறதுக்குள்ளே சரி பாப்பாங்களுக்காவது கஞ்சி ஊட்டிடலாம் அப்படின்ட்டு 2 பேரையும் உட்கார வச்சு அந்த கேப்பில் கஞ்சி ஊட்டிகிட்ருக்குறேன். அவ்வளோதான், பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இது ரேஷன் பருப்பு தான். இதில் தக்காளி, பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பாங்க வந்து நேற்று அவங்களுக்கு வயிறு சரியில்லை, அதனால் நான் சாப்பிடணும், அதனால பச்சை மிளகாய் போடல, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். கீரை இதில் போட்டுடலாம். கீரை வெந்துட்டா சரி, வடித்து நம்ம வந்து கடைஞ்சிட்டோம்னா கீரை குழம்பு ரெடி ஆகிடும். நாங்கள் வந்து இப்படி தான் செய்கிறது. அவ்வளோதான், கீரை வேகட்டும். அவ்வளோதான், பருப்பு கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி வந்து இருத்து பாருங்கள், இந்த குண்டால் வச்சுருக்கேனா. இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக மொத்தில் கடையணும். தான் ரொம்ப முடியாமல் இருக்குது. சரி, அதுதான் டானிக் ஊற்றி இவங்களை தூங்க வச்சுட்டு இன்னும் பாத்திரம் கழுவல, எப்பயும் போல சொல்கிற பாட்டு தான். இன்னும் இதுக்கு மேலே தான் நான் வேலையை செய்யணும். பூஜாவும் ஸ்கூலுக்கு போயிட்டேன், நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். அவ்வளோதான், மருந்தெல்லாம் குடிச்சிக்கிறாங்க க்ளீனாக. அவ்வளோதான், இவங்க 2 பேரையும் போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி தண்ணி வராததுனால எங்கள் வீட்டு பக்கம் வந்து ஒரு மினி டேங்க் இருக்குது. அங்கேருந்து போய் குடிக்கிறதுக்கு தேவையான ஒரு 4 குடம் தண்ணி மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்திட்டேன். அவ்வளோதாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. வேலை இருக்குது, தண்ணி இருக்கிற வேலை மட்டும் முடிஞ்சிச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். முடிஞ்ச அளவு இனிமேல் கொஞ்சம் நல்ல ஒரு கண்டென்ட் தரலான்னு பார்க்குறோம். கொஞ்சம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.